இன்னைக்கு நாம கர்த்தருடைய வருகைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு? கொண்டு போய் அதில் வைக்க போறாரு. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை வைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதுல முதலாவது பிரவேசிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவது நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த பேழைக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்போ இந்த நானும் என் குடும்பமும் பிரவேசிக்கணும். நிறைய பேர் வீட்டில் போனீங்கன்னா அந்த ஒரு வசனம் இருக்கும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கிறீங்களாங்கிறதான் கேள்வி. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களை பத்தி மட்டும்தான் நான் பேசுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் எத்தனை குடும்பம் சொல்ல முடியும் 100% நாங்கள் வருகையில போவோம், நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் நாங்கள் கண்டிப்பாக போவோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறதுன்றது பார்க்கணும். இந்த காலகட்டத்தை கடைசி ஒரு 20 வருஷத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அநேக குடும்பங்கள், ஒரு பக்கம் குடும்பங்கள் உடைகிறது, குடும்பத்தை ஒரு பக்கம் பிசாசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? உடைச்சிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவுல மிகப்பெரிய கேப். கேட்டா அதுக்கு பேரு ஜெனரேஷன் கேப், என்னென்னமோ சொல்றாங்க, பெரிய கேப். இப்போ அந்த பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ள வருவார்களா, பேழைக்குள்ள வருவார்களா? பட் இவங்க எல்லாருமே கிறிஸ்டியன் தான். இதான் இங்க இம்பார்ட்டன்ட். இவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் ஆலயத்துக்கு கூட ஒன்றாய் வருவார்கள். ஆலயத்துல வந்து ஒரு குடும்பம் 4 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவி 2 பிள்ளைகள், நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 பேரும் ஒரு ஒன்னஸோட, ஒரே மனதோட கூட ஆலயத்துல உட்கார முடியுதா? உங்களால வந்து உட்கார முடியுதா? அல்லது ஒரே மனதோடு கூட உங்களால் குடும்பத்தை இன்னைக்கு நடத்த முடியுதா? அதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் நான் பார்க்குற 2 விஷயம் இருக்கு. ஒன்று, ஒரு குரூப் இருக்கு, நல்லா ஊழியம் கூட பண்ணுது, நல்லா ஊழியம் பண்ணுது, ஆனால் அவர்கள் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் இருக்குது. நோவாவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்தை நீங்க வாசிங்க இல்லையா, தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு நோவா கிட்ட? எப்பா, இன்னொரு வருஷம் சொல்லியிருக்க மாட்டாரு, இன்னும் சில கொஞ்ச நாள்ல உலகம் அழிய போது, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு. அது சொல்றாரு, இங்க சொல்றாரு, ஜலத்தினால் அழிக்க போறேன், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு. இப்படி கர்த்தர் சொல்லி அந்த ஜலப்பிரளயம் வர்றதுக்கு இடைப்பட்ட காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 100 வருஷம். ஏறக்குறைய 100 வருஷம். நீங்க அந்த 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 5 கடைசி. நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. ஏறக்குறைய கர்த்தர் நோவா கிட்ட ஃபர்ஸ்ட் தரிசனமாகி பேச ஆரம்பிச்சு ஜலப்பிரளயம் வரத்துக்கு 100 வருஷம், சில வேத வல்லுநர்கள் 120 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஏறக்குறைய 100ல 120க்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தரிசனம் கிடைக்குது நோவாவுக்கு. ஆண்டவர் பேசுறார். என்ன சொல்றாரு? உலகமே அழிய போது, ஒரு பேழையை உண்டு பண்ணு. இந்த தரிசனத்தை நோவாவால தன் மனைவிக்குள்ள கொண்டு போக முடிஞ்சிச்சு பாருங்க 100 வருஷமா. இன்னைக்கு நீங்க ஒரு தரிசனத்தை உங்களுடையதான பார்ட்னர், கணவன் மனைவிக்குள்ளேயோ மனைவி கணவனுக்குள்ளேயோ கொண்டு போக முடியுதா? உங்களால அந்த காரியத்தை செய்ய முடியுதான்னு மட்டும் பாருங்க. அது நான் சொல்றது உலக பிரகாரம் ஆரம்பிச்சு ஒரு குடும்பத்துல ஒரு விஷயத்தை டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒன்னா எடுக்க முடியுதான்னு பாருங்க. அப்படி எடுக்க முடியாதவங்க எப்படி ஒரு ஆவிக்குரிய டிசிஷன் எடுப்பீங்க? எப்படி ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்வீங்க? எப்படி ஒரு ஊழியத்தை இணைஞ்சு செய்வீங்க? காரணம் என்ன? கர்த்தர் தான் உங்களோட கூட பேசுகிறார், கர்த்தர் தான் ஒரு காரியத்தை சொல்றாரு. அதை ஏன் உங்களால உங்க பார்ட்னர் கிட்ட கொண்டு போக முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. அவ்வளவுதான் விஷயமே, ஒரு ஒன்னஸ். இந்த விஷயத்த கர்த்தர் சொல்றாரு. இது கர்த்தர் சொல்லுவாரு இருந்த இவங்களால புரிஞ்சிக்க முடியல. அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள்னு வசனம் மட்டும் சொல்லுது. நாமளும் அப்படிதான் ஒரு உறுதிமொழி கொடுத்து வரோம். அப்படி கொண்டு வரும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியல? நம்ம மூளை சொல்றத கால் செய்து, மூளை சொல்றத கை செய்து, கண்ணுல தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா கை போய் தொடைக்குது. இதுக்கு சென்டரா இருந்து மூளை ஒரு ஐடியா கொடுக்குது, போய் தொடன்னு சொல்லி. இப்ப கண்ணு கேட்கல, நீ எனக்கு வந்து தொடன்னு சொல்ல. அப்ப ஒரே மாம்சம்னா என்ன? இங்க நடக்கிறோம், இங்க நடக்கிறோம், ஒரு அந்த ஒன்னஸ் வருது பாருங்களேன். அப்படி தேவனுடைய திட்டத்திலேயோ அல்லது உலக பிரகாரமா கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையிலையோ உங்களால் ஒருமனப்பட்டு செயல்பட முடியுதா? ஒன்னு டாமினேஷன் இருக்கு. என்ன டாமினேஷன் இருக்கு? நான் தான் செய்வேன் இப்படிதான் அப்படின்னு இல்லையா, முடியாதுன்னு அப்படியே பிரிவினை இருக்கு.
இங்க என்ன இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அதை ஷேர் பண்ணி அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதான அந்த ஒன்னஸ் இங்க இல்ல. நோவாக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தரிசனம் பாருங்க. நான் ஒரு நாள் இந்த வசனத்தை படிக்கும் போது இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். சில காரியங்களை ஆவியானவர் இடத்துல வசனத்துல உணர்த்தினார். உதாரணமா இப்போ இயேசு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார். 3.5 வருஷம் ஊழியம் பண்றதுக்கு இயேசு பண்ண ப்ரிப்பரேஷன், அவரை பரலோகம் ஆயத்தம் பண்ணது 30 வருஷம். 30 வருஷம் ஆயத்தம் பட்டு எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு? 3 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறார். மோசே கிட்டத்தட்ட 40 வருஷம் எகிப்துல இருந்தாரு, 40 வருஷம் மீதியான் தேசத்துல இருந்தாரு, 80 வருஷம் ரெடி ஆயிருக்கிறாரு. அடுத்த 40 வருஷம் என்ன பண்ணாரு? ஊழியம் பண்ணார். அப்போ ஒரு 40 வருஷம் ஊழியத்துக்கு அவர் எத்தனை வருஷம் ரெடி ஆனாரு? 80 வருஷம் ரெடி ஆயிருக்கிறாரு. இல்ல மீதியான் தேசத்துல இருந்த மட்டும் வச்சுக்கிட்டா கூட 40 வருஷம் ரெடியா இருக்கிறார். 40 வருஷம் ஊழியத்துக்கு 40 வருஷம் ரெடி. இப்ப இந்த நோவாவுடைய பேழையை எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட நோவா 100 வருஷம் பேழையை கட்டியிருக்கிறார். ஆனா பேழை வேலை பார்த்த நேரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து இது 600ஆம் வருஷம் வந்துச்சா, அடுத்த அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா 601ஆவது வருஷம் 1ஆம் மாசமே என்ன வந்துருச்சு? நோவா பேழையை விட்டு வெளியே வந்துட்டார். சோ ஏறக்குறைய ஒரு வருஷம் வேலை பார்த்திருக்கு பேழை. மொத்த பேழை வேலை பார்த்த நேரம் எவ்வளவு? 1 வருஷம். ஆனா ப்ரிப்பரேஷன் எவ்வளவு? 100 வருஷம். 100 வருஷம் ப்ரிப்பேர் ஆனா 1 வருஷம் வேலை. 40 வருஷம் ப்ரிப்பேர் ஆனா 40 வருஷம் மினிஸ்ட்ரி. 30 வருஷம் ப்ரிப்பேர் ஆனா 3.5 வருஷம் மினிஸ்ட்ரி. இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆடா இருந்துச்சு. ஆடானா கொஞ்சம் என்னது இத்தனை வருஷம் ரெடி ஆனா தான் இவ்வளவு மினிஸ்ட்ரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கும் போது இந்த கேள்வி ஒன்று வருதுன்னா அது ஆவியானவர் கொடுக்குறாருன்னு அர்த்தம். இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆவியானவர் சொன்னாரு, இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாரு. இப்போ நோவா அந்த பேழை 1 வருஷம் தான் ஊழியம் பண்ணுச்சு, ஆனா அந்த ஊழியத்தினோட எஃபெக்ட பாருன்னாரு. நோவா பேழைக்குள்ள இருந்து வெளியே வந்ததுதான் அடுத்த 4000 வருஷம் நீங்களும் நானும் பூமியில இருக்கிறோம். அந்த 1 வருஷம் ஊழியத்தினுடைய எஃபெக்ட் எப்படி? 4000 வருஷம் நம்ம பூமிக்குள்ள மிருகங்கள் நாமெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே அந்த நோவா பேழை பண்ண 1 வருஷம் ஊழியம். 40 வருஷம் ஊழியம் பண்ணாரு மோசே. ஆனால் அவருக்கு கொடுத்த அந்த பிரமாணம் தான் அடுத்த 2000 வருஷம். இயேசு 3.5 வருஷம் தான் ஊழியமே பண்ணாரு. இப்போ 2000 வருஷமும், அதுக்கு முன்னாடி 2000 வருஷம் பாதாளத்தில் இருந்தவங்களும், அதுக்கப்புறம் இப்போ இயேசுலேருந்து இப்போ வரைக்கும் 2000 வருஷம் நாம அத்தனை பேரும் மரிக்கிறவர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்படுற எல்லா காரியங்களும் அத்தனையும் அந்த 3 வருஷம் ஊழியத்தில் இயேசு பண்ணது. நாம எத்தனை வருஷம் ஊழியம் பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி பண்றோங்கிறதா முக்கியம். நம்முடைய எஃபெக்ட் எவ்வளவு தூரம் பூமியில இருக்குங்கிறதா முக்கியம். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பேழைக்குள்ள 1 வருஷம் தான் அந்த பேழை ரெடி ஆகுது. ரெடி பண்றாரு நோவா, உட்காந்து ரெடி பண்றாரு. ஆனால் அந்த தரிசனம் இருக்குல்ல, அதை அந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு போற விஷயம் இருக்குல்ல. இப்போ நோவா போய் சொன்ன உடனே 100 வருஷமா சொல்றீங்க, எப்படி நீங்களும் வருது 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 ஜலப்பிரளயம் வருது வருதுங்கிறீங்க. வருதா? வந்த மாதிரி தெரியலையே, கொஞ்சம் கூட ஒரு சின்ன மழை கூட அடிக்கலையே. அப்படித்தானே நியாயமா கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். அது உங்க இஷ்டப்படித்தான் ஆண்டவர் சொல்லுவார்னு எதிர்பார்க்க முடியாது. நான் சொல்றது கணவனுக்கும் பொருந்தும். எதனா மனைவிக்கு மட்டும் சொல்ல நினைக்காதீங்க, கணவனுக்கும் பொருந்தும். 2 பேருக்கும் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னா அது கர்த்தர் சொல்றாரான்னு பார்க்கணும். அது கர்த்தர் சொல்ற விஷயம் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதை 2 பேரும் ஒருமித்து அந்த தரிசனத்தை தாங்கணும். இல்லைன்னா அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம். பல நேரங்களிலே அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறாம போறதுக்கு அதான் காரணம். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த தரிசனத்தை தாங்குகிறவர்களை மாறுங்க. ஒரு மனுஷனுக்கு தரிசனம் கொடுத்தா அது குடும்பத்துக்கு கொடுத்த தரிசனம்னு அர்த்தம். முழு குடும்பம் தாங்கி பிடிக்கணும். எனக்கு ரெபேக்காளை ரொம்ப பிடிக்கணும் அடிக்கடி நான் சொல்றது காரணம் என்னன்னா, அவ்வளோ பெரியதான ஒரு பஞ்ச தேசம் விதைக்கு அவன் புறப்படுறான். அந்தமா வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசாது. அந்த முடிவு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுது. அந்த வருஷம் வசனம் சொல்றது, அந்த வருஷம் கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். நீங்க பொறுத்து பாருங்க. ஒரு கணவன் ஒண்ணு செய்யறாரா, மனைவி ஒண்ணு செய்யறாங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அது கர்த்தர் சொன்னதா இருந்தால் அது ஒரு ஆசீர்வாதம் வரும். சில நேரங்கள்ல நெகட்டிவ் கூட வரும், வீழ்ச்சி கூட வரும். அந்த நேரத்தில் நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? கூட இருக்கிற ஆளை நீங்களும் சேர்ந்து நசுக்க கூடாது போட்டு. சில நேரங்கள்ல இப்ப 100 வருஷம் பேழையை கட்டுறாரு, 50 வருஷம் ஆச்சு, இல்ல ஒரு 10 வருஷம் ஆச்சு, மழை வரல. இன்னைக்கு நோவா அப்படியே உலகமே பைத்தியக்காரன்னு சொல்லும். அப்படிதானே வசனம் சொல்லுது பேதுருவின் புஸ்தகத்துல, நோவா நீடிய தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது அவைகள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு சொல்லி. நோவா காலத்துல ஒருத்தன் கூட நோவாவுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளல. அவர் சொன்ன நீ அந்த பிரசங்கத்தை ஒருத்தன் கூட இல்ல, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு இருக்கு. அப்ப ஒருத்தன் கூட ஏற்றுக்கொள்ளல. கிட்டத்தட்ட ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்,
ஒரு பக்கம் பேழையை கட்டுறாரு. அத்தனை பேர் என்ன சொல்லியிருப்பான்? நோவாவை பார்த்து வைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா இது உலகமே. இப்ப நீங்க சொல்லி பாருங்க, நோவாவுடைய தரிசனத்தை இப்ப நீங்க சொல்லி பாருங்க. இந்த மாதிரி உலகமே அழிய போகுது, இது நாங்க இப்ப அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். உலகமே ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க போகுது, அதுக்கு நடுவில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார். இதைத்தான் அவன் சொல்றான். இந்த பேழையை கர்த்தர் காப்பாற்ற போறாரு, இந்த பேழைக்குள்ள வருகிறவங்க எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுவாரு. இதை சொன்னா உலகம் அவனை பைத்தியமாய் பார்க்கும். சரி, உலகம் பைத்தியமா பார்க்கட்டும். இவங்க வீட்டுல எப்படி பார்த்திருக்கணும் அவனை நியாயமா? ஏன்பா நீங்களும் 10 வருஷமா சொல்றீங்க, 20 வருஷமா சொல்றீங்க, 30 வருஷமா சொல்றீங்க, 50 வருஷம் சொல்றீங்கப்பா, எவனாவது கேட்கறானாப்பா? எதுக்குப்பா இந்த பிரசங்கம்? ஒரு ஊழியத்துக்கு ஒரு மனுஷனோட போய் கல்யாணம் பண்ணி ஊழியத்துக்கு போய் அங்க ஒரு ரிசல்ட் இல்ல, அந்த இடத்துல ஒரு 10 பேர் கூட ரட்சிக்கப்படல, 5 பேர் தான் வந்திருக்காங்க, இல்ல ஒருத்தர் கூட வரலன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊழியக்கார குடும்ப சமாதானமா இருக்குமா? முதல்ல அந்த கர்த்தர் சொல்லிதான் அந்த ஊழியக்காரர் போயிருப்பார். நான் ஒரு மிஷனரியை பத்தி கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு ஆத்மா கூட வரல. ஒரே ஒரு வருஷம் ஒரு ஆத்மா கூட வரவே இல்லை. அந்த மனுஷன் போய் ஒரு வீடு வாடகை எடுத்து தன் மனைவியோட தங்கி இருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தன் மனைவிக்கு மட்டுமே பிரசங்கம். அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த கை குழந்தை, அதுக்கு மட்டுமே பிரசங்கம். ஒரே ஒரு ஆள் வரல. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஆள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருத்த கல்லெடுத்து அடிச்சானோ. கல்லெடுத்து அடிச்ச உடனே அல்லேலூயா அப்படின்னா பிள்ளையா என்னன்னு கேட்டதுக்கு மனைவி கேட்டாங்களா, இதுக்கு எதுக்குப்பா அல்லேலூயா சொல்றீங்க, ஒருத்தன் அடிக்கிறானேன்னு. இல்ல, இந்த ஒரு வருஷத்துல ஒருத்தன் என் பிரசங்கத்தை கேட்டுட்டான், எவனோ ஒருத்தன் என் பிரசங்கத்தை கேட்டான். யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு கணவனோட கூட அந்த அம்மா ஊழியம் பண்ணி இன்னைக்கு அது ஒரு பெரிய மிஷனரி ஸ்தாபனமா வளர்ந்து நிக்குது. அதுதான் அந்த கூட இருக்கிறவங்களுடைய தரிசனத்தை தாங்கிறதோட எஃபெக்ட். பல நேரத்துல நெகட்டிவ் வரும். வீழ்ச்சி அடையாதவன் எவன் இருக்கான்? உலகத்துல வீழ்ச்சி அடையாதவன் எவன் இருக்கான்? இயேசு கிறிஸ்து ஒருத்தரை தவிர வீழ்ச்சி அடையாதவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஆனா நீங்கள் அந்த வீழ்ச்சி அடைகிற நேரத்தில் அந்த தரிசனத்தை தாங்கி பிடிக்கிறவர்களா இருக்கணும். தரிசனத்துல போகும்போது எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. செங்கடலை பிளந்தாச்சு, அந்த பக்கம் கூட்டிட்டு போயாச்சு, ஒரு மாசம் ஆகி போச்சு, சாப்பாடே இல்லை. முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவரே எங்களை சாகடிக்க கூட்டு வந்தீங்களா? அதுக்கப்புறம் பார்க்கறான் தண்ணி இல்லை. ஆனால் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசே முறுமுறுக்கவில்லை, ஆரோன் முறுமுறுக்கவில்லை, யோசுவா முறுமுறுக்கவில்லை. அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த சூழ்நிலை வரும்போது முறுமுறுக்க கூடாது. யோசிச்சு பாருங்க, யோபின் மனைவியை பாருங்க. எல்லாருக்கும் போது குடும்பமே சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் வந்துச்சு, எல்லாம் ஒரு நாள் நெகட்டிவ். 100% பரு வந்துருச்சு, தலையில புழுதியை போட்டு உக்காந்துட்டார் மனுஷன். மிகப்பெரிய வீழ்ச்சி. அந்த நேரத்தில் அந்த அம்மா வந்து சொல்லிவிடுச்சு, இதான் 2வது ரொம்ப இருக்கிறதுல யோபுவால தாங்க முடியாது. அது ஒண்ணுதான். என்ன தெரியுமா? இத்தனை வருஷம் கூட அந்த ஆளுக்கு அது என்ன செய்யல, அது புரியவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, நியாயம். யாருக்கு புரியல? மனைவிக்கு புரியல. பாருங்க, அந்த அம்மாவை சொல்லுது, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோசிச்சு பாருங்க. ஆனா எனக்கு அந்த அம்மாவை நான் குற்றமாசம் எப்பவுமே நான் அந்த அம்மா கிட்ட ஒரு நல்ல விஷயத்தையும் பார்ப்பேன். என்னன்னா, ஏதோ அவசரப்பட்டு பேசி பிடிச்சு எல்லாரும் போயிட்டாங்க, அந்த அம்மா மட்டும் போவே இல்லை. அந்த அம்மா என்ன செய்யல, போகவே இல்லை. நீங்க போய் கடைசி அதிகாரம் வாசிச்சு பாருங்க. யோபுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள்? 10 பிள்ளைகள். அப்ப அந்த அம்மா அங்கதான் இருந்திருக்கு, அந்த அம்மா கூட தான் இருந்திருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், நீங்கள் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எதை பேசுறீங்க, என்ன பண்றீங்கன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பல நேரங்களில் உங்கள் கூட இருக்கிற அந்த பார்ட்னர் ஒரு பிரச்சனை வரும்போது உங்களை தவிர வேற ஒருத்தரும் கூட நிக்கிறதுக்கான சரியான ஆள் கிடையாது. யூ ஆர் த ரைட் பர்சன். நீங்க நிக்கணும், கூட இருக்கட்டும். தோல்விதான் அடையட்டுமே, என்ன இப்ப தோத்து போன பேர் இந்த உலகத்துல தோக்காதவன் எவனுமே இல்லை. அந்த நேரத்தில் நீங்க கூட நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை, அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி செம சூப்பரா இருக்கும். அவன் சொல்லுவான், அந்த நேரத்துல அவன் என் கூட இருந்தான்பா. கணவன் என்ன சொல்லுவாருன்னா, எல்லாரும் போயிட்டாங்க, யார் நின்னது? நானும் என் மனைவியும் தான்பா. அந்த இடத்துல நீங்க நிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க நம்ம அங்க செய்ய மாட்டோம் பாருங்களேன். நம்ம ரொம்ப அந்த தரிசனத்தை தாங்குறவங்களா இருக்க மாட்டோம். முதல்ல அந்த தரிசனத்தை தாங்குறவங்களா மாறுங்க. 2வது, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பிழை உண்டு பண்ணினான் அப்படின்னா, அடுத்து மிக முக்கியமானது, இன்னைக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனை, நான் சொல்லுவேன் யூனிவர்சல் பிரச்சனை அல்லது உலகளாவிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா, அவன் குமாரனும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். உங்களால உங்க தரிசனத்தை உங்க மனைவிக்குள்ள கொண்டு போக முடிஞ்சா கூட அந்த தரிசனத்தை அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ண முடியல, கொண்டு போகவே முடியல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களால உங்க தலைமுறைக்கு உங்க தரிசனத்தை கொண்டு போக முடியுதா? கர்த்தர் உங்களுக்கு வச்ச ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, நீங்க கடந்து வந்த பாதை, இதை உங்க பிள்ளைகளுக்கு உங்களால கொண்டு போக முடியுதா?
நிறைய பெற்றோர் இப்ப சொல்லக்கூடதான மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜப குறிப்புல எங்களுக்கு வர ஜப குறிப்புல நிறைய என்ன ஜப குறிப்புனா பிள்ளைகள் ரட்சிப்பு. பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தான் அதிகமாக ஜெபம் பண்றாங்க. ஒன்று குடும்பம் பிரியுது, இல்லை பிள்ளைகள் ரட்சிப்பு. இந்த ரெண்டு தான் எங்களுக்கு வர அதிகப்படியான ஜப குறிப்பு. என்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நோவாவுக்குள்ள அந்த தரிசனம் யாருக்குள்ள வந்துருச்சு? அவங்க பிள்ளைகளுக்குள்ள வந்துருச்சு. ஆனா மோசே கிட்ட இருந்த தரிசனம் யாருக்குள்ள வரல? அவன் சந்ததிக்குள்ள வரல. அதே மாதிரி சாமுவேல் மாதிரி அவங்க பசங்க இல்ல, ஏலி மாதிரி அவங்க பசங்க இல்ல, தாவீது மாதிரி அவங்க பசங்க இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள், இவங்க எல்லாம் தரிசனம் உள்ளவர்கள், இவங்க எல்லாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் யாருக்குள்ள வரல? அடுத்த தலைமுறைக்குள்ள வரல. இதுல ஒரு குரூப் இப்படி இருக்கு. எந்த குரூப் தெரியுமா? இது கொஞ்சமா இருப்போம், ஆனா இப்படி ஒரு குரூப் இருக்கு. எந்த குரூப்னா, இந்த எசேக்கியா ராஜா மாதிரி ஒரு குரூப் இருக்கு. எசேக்கியா ராஜா கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இப்படி பாபிலோன்காரங்களாம் சுத்தி காட்டின உன் தேசம் இந்த மாதிரி சிறைப்பட்டு போகும் அப்படின்னு. அவன் ரொம்ப துக்கமாவான். ஐயோ அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, சரி உன் காலத்துல நடக்காது, உன் பிள்ளைகள் காலத்தில் நடக்கும். உடனே ராஜா சொல்லுவான், என் காலத்தில் நடக்காமல் இருந்தால் சரி. இப்படி ஒரு குரூப் இருக்குது. இப்போ கொஞ்சம் இந்த கடைசி காலத்துல அன்பு தனிந்து போகணும் இருக்குல்ல, அந்த தனிந்து போன அன்புல ஒரு குரூப் என்னன்னா, தாய் தகப்பனுடைய அன்பு தனிஞ்சு போச்சு. பிள்ளைகள் எக்கடு கேட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் எக்கடு கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு இருக்கு. இப்ப இருக்கான்னு கேக்குறீங்களா? உலகம் முழுக்க அப்படி ஒரு குரூப் இருக்கு. பிள்ளைகள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கணும். அப்படியே கொஞ்சம் சொல்லுவாங்க, நம்ம என்னங்க பண்ண முடியும், வளர்த்து விட்டுட்டோம், இதுக்கு மேல அவங்களாச்சு, அவங்க ஃபேமிலி ஆச்சு அப்படிம்பாங்க. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தரிசனம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் தலைமுறைக்கும் போகணும். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது. நீங்க அதை செய்றீங்களான்றதா இப்ப கேள்வி. பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்றீங்க? நல்ல படிப்பு கொடுக்குறீங்க, சொத்து வாங்கி கொடுக்குறீங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ரெடி பண்ணணும்னு சொல்லி நல்ல படிக்க வச்சு மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து பண்ணி வைக்க. ஆனா உண்மையில நீங்க கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் இந்த ஆசீர்வாதமா இருக்கீங்களா, அதுக்கு காரணமான இயேசுவை தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கணும். ஏன் தெரியுமா? இது எதுவுமே இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகளுக்கிட்ட இயேசு இருந்தார்னா அவர் உங்களுக்கு கொடுத்த மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு அதை கொடுத்துருவார். ஆனா இது எதுவுமே கொடுத்துட்டு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இயேசுவை கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். இது இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய பெற்றோர் அல்லது கிறிஸ்தவ பெற்றோர்கள்ட்ட இருக்க டிராபேக். பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்க? சர்ச்சைக்கு கூட்டு வரதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ்னா தேவையில்லை, நான் ஸ்கூலுக்கு போல அல்லது காலேஜுக்கு போல அல்லது எக்ஸாமுக்கு போல சர்ச்சுக்கு தான் போவேன்னு கரெக்டா சொல்ற பெற்றோர் எத்தனை பேர்? நீங்க எத்தனை பெற்றோர் சொல்லுவீங்க? உங்களுக்கு பிசாசு சோதனையை வைக்கிறான், கர்த்தர் அனுமதிக்கிறார் அந்த சோதனையை. எக்ஸாம் சண்டே தான் வைக்கிறாங்க. இப்ப 6 நாள் இருக்கு, 6 நாள்ல முக்கியமான எக்ஸாம்ஸ் எல்லாம் பாருங்க சண்டே வைக்கிறான். அதுக்கு அவன் ஒரு காரணம் சொல்றான். உங்களுக்கு 6 நாள் இருக்கு, அவன் 6 நாள் வைக்கிறது இல்ல. இது உங்களுக்கு வைக்கப்பட்ட விசுவாச சோதனை. சர்ச்சா எக்ஸாமா? ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் சொல்லுவேன், போன தலைமுறை நாங்க விசுவாசியா இருக்கிற காலகட்டம் வரைக்கும் எங்களுக்கு வச்ச டெஸ்ட் சர்ச்சா வேலையா, சர்ச்சா வேலையா, இவ்வளவுதான் எங்களுக்கு வச்ச டெஸ்ட். நாங்க ஒரு தீர்மானம் எடுத்தோம், வேலை கிடையாது சர்ச்சு அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தோம். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் 2 சாட்சி சொல்லுவேன். நான் ஆரம்பத்தில் ஒரு கடை வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தபோது, அப்போ திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில கடைக்கு போயிட்டு சாயங்காலமா தான் ஆராதனைக்கு போவேன் நான். இப்போ ஒரு நாள் ஆண்டவர் கேட்டாரு, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கா வேலைக்கா அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்கு தான் ஆண்டவரே, அப்ப காலையில ஆராதனைக்கு வாண்டாரு. இது எனக்கு ஆவியானவர் உணர்த்துறது, யாரும் சொல்லல. நான் எங்க கடையில சொன்னேன், நான் காலைல வரமாட்டேன், நான் இந்த மாதிரி ஆராதனைக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே என் கூட இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த கடையை கர்த்தர் தானே உனக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு, அது நீ பத்திரமா பார்க்கணுமா இல்லையா? நம்ம ஆட்கள் அப்படி ஞானமா பேசுவான், நம்ம ஆண்டவர் அதோட ஞானமா பேசுவாரு. அவர் சொன்னார், என்ன ஈசாக்க நான் தானே கொடுத்தேன், ஆமா நான் தானே கேட்டேன், தருவியா தர மாட்டியா? நான் ஆசீர்வதிச்சு கொடுத்த கடையாவே இருக்கட்டும், இப்ப கடையா நானா? ஒரு நாள் சொல்லிட்டேன், இன்னிலேருந்து வரமாட்டேன் காலையில. இப்போ எல்லாருமே சொன்ன வார்த்தை, நீ உன் பிஸ்னஸ் நாசமா போக போகுது. எவனாவது பிஸ்னஸ் விட்டு இப்படி போவானா? நான் போனேன். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில அந்த அந்த ஒரு தீர்மானம்
நான் நம்புறேன், பரலோகம் எனக்கு வச்ச டெஸ்ட்ன்னு நான் நம்புறேன். அன்னைக்கு எடுத்த தீர்மானம், ஒரு நாள் இனி எனக்கு வேலை இல்லை, நான் சபன் தான் தீர்மானம் எடுத்தேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால 7 நாளும் சபைக்கு போவதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தர் என்னை நிக்க வைக்கிறார். 2வது டெஸ்ட். அதுக்கப்புறம் எனக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைச்சிச்சு. வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைச்ச உடனே அங்கே போனோம். கிட்டத்தட்ட 1 மாதம் வேலையே கிடைக்கல. கிடைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க, வேலை கிடைக்கல. கடைசியாக ஒரு வேலை கிடைச்சிச்சு. அந்த வேலைக்கு போன உடனே அந்த இன்டர்வியூவில் அவர் கேட்குறாரு, வெரி இம்பார்ட்டன்ட்பா, எங்களுக்கு சண்டே ஒர்க் பண்ணணும் அப்படின்னாரு. அவர் சொன்னது, ஏன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு, இங்கே சண்டே தான் கூட்டம் நிறையா இருக்கும், நீ சண்டே யூ மஸ்ட் ஒர்க் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சாரி சார், சண்டே ஒர்க் பண்ண முடியாது, இல்லை, நான் வேணா 6 நாள் ஒர்க் பண்ணுறேன், ஓவர் ஷிஃப்ட் கூட பண்ணுவேன், சண்டே ஒர்க் பண்ண மாட்டேன். உடனே அவர், அப்போ வேலை இல்லை பண்ணார். ஓகே சார், தேங்க்யூ. ஆனால் அவர் தமிழர். இப்போ அவர் போகும்போது கேட்டார், அப்படி உனக்கு என்ன சண்டேல இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது அப்படின்னாரு. ஏன்னா அந்த ஊருக்காரங்களாம் சண்டேல ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வெளியே போய் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் அவர் நினச்சிட்டு கேட்டார், அப்படி என்ன உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சண்டே உனக்கு வேலை இருக்குன்னாரு. நான் ஒன்றுமே சொல்ல, சர்ச்சுக்கு போகணும் சார் அப்படின்னு. பெரிய விஷயம், அந்த ஊரில் யாரும் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. அவங்களாம் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. அவங்களாம் கிறிஸ்தவ நாடு அது, ஆனால் சர்ச்சுக்கே போகாத நாடு. அப்போ அவர் சொன்னார், சர்ச்சுக்கு போகணுமா, சர்ச்சுக்காகவா ஞாயிற்றுக்கிழமை லீவ் கேட்குறேன்னாரு. ஆமான்னு. அவருக்கு என்ன ஆண்டவர் பேசினார் தெரியல. கர்த்தர் சொல்லுவார்ல, ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது, அந்த மாதிரி அவரு சரிப்பா லீவ் எடுத்துக்கோன்ட்டார். ஆனால் 6 நாளும் காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை வாங்குவார். வேலை நடக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுத்துருவாங்க. நான் சொல்லுவேன், அதை பரலோகம் பார்க்குது நமக்கு. நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் அதிபதியாய் வைப்பார். உங்க பிள்ளைகளுக்குள்ள சொல்ல வேண்டியது இந்த விசுவாசம் தான். நீங்க காசை கொடுத்துட்டு எப்படி காசை பத்திரமா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றது 2வது. நீ எப்படி உனக்கு கொடுக்கப்படுகிற சொத்தை பத்திரமா பாதுகாக்கணுங்கிறது 2வது. உன் பிசினஸ் உங்க பசங்க எப்படி பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறது 2வது. ஆனால் உனக்குள்ளே கர்த்தர் கொடுத்த அந்த விசுவாசத்தை எப்படி வர்த்திக்கப்படணும் உங்க பையனுக்கு சொல்லி கொடுக்கணும் பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய காரியம் போல இன்னைக்கு இருக்கிற பெற்றோருக்கு அந்த ஞானம் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்துட்டேன், இத பிள்ளைங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறது மட்டுமே. வேற எப்படி இல்லாமல் ராஜ்யபாரமே உங்க கையில இருந்தாலும் போயிடும். தாவீதின் ராஜ்யபாரம் தேவன் இல்லாமல் நடந்த உடனே அந்த ராஜ்யபாரமே 2ஆ போச்சு. தேவன் கூட இருந்ததுனால அந்த ராஜ்யபாரம் 40 வருஷம் ஒரு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அப்ப ராஜ்யபாரம் நடப்பதற்கு காரணம் உன் ஞானம் அல்ல, உங்கள் அறிவல்ல, உங்கள் அனுபவம் அல்ல. ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாய் மாத்த கர்த்தரால் முடியும். ஆனா பிறந்ததிலிருந்தே சாலமோன் ராஜா, இளவரசனாக வளர்ந்தவன், அவனால ராஜ்யபாரத்தை நிக்க வைக்க முடியல பாருங்க. ஆனா ஆடு மேய்க்கிறவனால 40 வருஷம் ராஜ்யபாரத்தை நிக்க வைக்க முடிச்சு. காரணம் என்ன தெரியுமா? அந்த அரசவைக்கான ஞானம் இல்லை, கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது. இதுதான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான சொத்து. பெற்றோர் நினைச்சுக்கிறாங்க, படிப்பு கொடுத்துட்டா என் பிள்ளை நல்லா இருக்கும். படிச்சவன், படிப்பு அவசியம் நான் இல்லைன்னே சொல்லல, ஆனா படிச்சவன் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கானான்னு போய் பாருங்க. படிச்சவன் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறானா? ஆனா நான் தைரியமாய் சொல்லுவேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஆசீர்வாதமாய் தான் இருக்கிறார்கள். கர்த்தர் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன் படிச்சவன் படிக்காதவன் கான்செப்டே கிடையாது. இங்க படிச்சாலும் தோத்திரம், படிக்காவிட்டாலும் தோத்திரம். அது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். படிக்க வேண்டியதை படிங்க, படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை. ஆனா படிப்பு 2ஆவதாக இருக்கணும், தேவன் தான் ஃபர்ஸ்டாக இருக்கணும். இங்க ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, படிப்பு, சொத்து, பணம், ஆசி சம்பாதித்த ஃபர்ஸ்ட்டுக்கு கொண்டாந்துட்டு தேவனை ஆப்ஷனா மாத்திடுறீங்க. பரவாயில்ல, போனா போய்க்கலாம், இந்த வாட்டி சண்டே போவாட்டி என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார், பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார், கர்த்தர் சொல்லுவார். நிறைய பேர் யாருக்கு பயப்படுறாங்கன்னா பாஸ்டருக்கு தான் பயப்படுறான். சோ முதலாவதாக பேழைக்குள்ளே உங்கள் குடும்பம் இருக்கணும். உங்களுக்கு அந்த அஷூரன்ஸ், என் குடும்பம் கண்டிப்பாய் பரலோகத்துக்கு போகும். வருக வந்தா நானும் என் பிள்ளைகளும் என் மனைவியும் என் கணவனும் கண்டிப்பாய் போவோம். இந்த நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் அதுதான் நீங்கள் பேழைக்குள்ளே பிரவேசிப்பதற்கான ஃபர்ஸ்ட் அடையாளம். இருக்கான்றதை நிச்சயம் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணணும்? உங்க ஆவிக்குரிய விஷயத்தை பத்தி கொஞ்சம் தியானிக்கணும். உட்காந்து உங்க குடும்பத்தை பத்தி ஒரு டெய்லி ஃபேமிலி பிரேயர், ஒரு குடும்ப ஜெபம் ஒன்று இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ பிளான் பண்றீங்க. ஊருக்கு போறதா எவ்வளோ பிளான் பண்றீங்க. எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி டிக்கெட் வாங்கி கார்ல அதை பண்ணி இதை பண்ணி ரெடி பண்ண முடியுது. ஏன் தேவ சமூகத்துக்கு போக முடியல? இதெல்லாம் நீங்க சொல்ற காரணங்கள், சால்ஜாப். ஆனா கர்த்தர் சொல்றாரு,
நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அப்பதான் உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு போகும். அது அப்பதான் பேழைக்குள்ள வரும்.